பருப்பு ரசம், தால் ரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். பருப்பு ரசம் என்பது பருப்பு, தக்காளி மற்றும் நறுமண மசாலா பொருட்கள் கலவையை பயன்படுத்தி செய்யப்படும் ஒரு பாரம்பரிய தென்னிந்திய சூப் ஆகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு, தண்ணீர், தக்காளிகள், புளி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், தனியா விதைகள். படி 1. துவரம்பருப்பை நன்கு கழுவி 2 கப் தண்ணீர் மற்றும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு மென்மையாகும் வரை சுமார் 3 முதல் 4 வரை விசில் பிரஷர் குக் செய்யவும். சமைத்த பருப்பை நன்கு மசித்து தனியாக வைக்கவும். படி 2. ரசம் பொடி செய்வதாக இருந்தால் ரசம் பொடிக்கு தேவையான பொருட்களை குறைந்த தீயில் வாசனை வரும் வரை வறுக்கவும். அவை ஆறிய பிறகு நன்கு அரைத்து பொடி செய்யவும். எடுத்து தனியாக வைக்கவும். படி 3. ஒரு பாத்திரத்தில் நறுக்கிய தக்காளிகள், புளிக்கரைசல், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் 2 கப் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடவும். புளியின் பச்சை வாசனை போகும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடவும். படி 4. பிசைந்த பருப்பை பானையில் சேர்க்கவும். நன்கு கலந்து தேவையான பதத்தை பெற மீதமுள்ள தண்ணீரை தேவைக்கேற்ப சேர்க்கவும். அதை ஒரு மென்மையான கொதிநிலைக்கு கொண்டு வரவும். படி 5. தயார் செய்து வைத்துள்ள ரசம் பொடியையும் பயன்படுத்தினால் பெருங்காயத்தையும் கொதித்துக் கொண்டிருக்கும் ரசத்தில் சேர்க்கவும். நன்றாக கலக்கவும். பருப்பையும் ரசம் பொடியையும் சேர்த்த பிறகு ரசத்தை அதிகமாக கொதிக்க விடாமல் பார்த்து கொள்ளவும். அது மெதுவாக கொதித்தாலே போதும். படி 6. சிறு கடாயில் தாளிக்க நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்த்து வெடிக்க விடவும். பிறகு சீரகம், காய்ந்த மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். நறுமணம் வரும் வரை சில நொடிகள் வதக்கவும். பெருங்காயம் சேர்க்கவும். படி 7. கொதித்துக் கொண்டிருக்கும் ரசத்தின் மீது தாளிப்பை ஊற்றவும். மூடி சில நிமிடங்கள் வைத்திருக்கவும். இதனால் சுவைகள் ஒன்றிணைந்துவிடும். படி 8. நன்கு நறுக்கிய கொத்தமல்லி தழைகளைக் கொண்டு அலங்கரிக்கவும். சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.